நம்ம செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மடிந்து போக விடமாட்டார், அழிந்து போக விடமாட்டார் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க போகிறோம். இயேசு மடிந்து போக விடமாட்டார், அவருடைய பிள்ளைகளை அழிந்து போக விடமாட்டார். ஆமென். நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு ஜீவனை மீட்டு தருகிறவர். அல்லேலூயா. ஸோ இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 18வது வசனமும், அடுத்தது 23வது வசனத்திலிருந்து சில வசனங்களையும் வாசிக்கலாம். மத்தேயு 8:18, அப்புறம் 23லிருந்து சில வசனங்கள். பின்பே திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். 23லிருந்து, அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். போதும், ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். எங்களோடு பேசுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆவியானவர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ரைட். நம்முடைய ஆண்டவருக்கு சகல காரியங்கள் மேலும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் எதன் மேல் இருக்கிற அதிகாரம் என்றால், இயற்கையின் மேல் இருக்கிற அதிகாரம். ஆமென். His power is over natures. இயற்கையின் மீது இருக்கிற ஒரு அதிகாரம், அதை தான் நாம் பார்க்கிறோம். ஆமென். அவர் எவ்வளவு அதிகாரம் உடையவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரம் உடையவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் நம்மை அவர் அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். ஆமென். சில சகோதரர்கள் நினைக்கிறாங்க, எனக்கு என் வீட்டில் கூட அதிகாரம் இல்லை, எனக்கு குடும்பத்தில் கூட அதிகாரம் இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் யாருங்க? சகல அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வேத பகுதியை நான் வாசித்த பொழுது சில காரியங்கள் மூலமாக ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். There were multitudes of people coming and going to Jesus. So he was very tired. Amen. அவர் சோர்வோடு காணப்படுகிறபடியினாலே என்ன செய்தார்? அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவர் படவில் ஏறின போது, ஆமென், இயேசு கிறிஸ்து படவில் ஏறின போது அவர்களும் என்ன செஞ்சாங்களாம்? பின் சென்று ஏறினார்கள். அவங்க எந்த இடத்துல இருக்காங்க இப்போ சரியா அப்படின்னா, கலிலேயா கடல்ல இருக்கிறாங்க. எந்த கடல்? கலிலேயா கடல். அந்த கலிலேயா கடலை குறித்து படிக்கும் பொழுது அது கடல் மட்டத்தை விட 680 அடி தாழ்வான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் மலை பிரதேசங்களுக்கெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, we are above sea level. அந்த சி லெவல் என்னது? கடல் மட்டத்திலிருந்து 200 அடி உயரத்தில் இருக்கிறோம், 2000 அடி உயரத்தில் இருக்கிறோம்னு சொல்லி குன்னூர் மற்றும் கொடைக்கானல் இந்த பகுதிக்கெல்லாம் போகும்போது போட்டிருப்பாங்க. இப்போ கடல் மட்டத்துக்கு மேலே போக போக என்ன ஆகுது? அங்கே குளிர் நிறைந்த ஒரு பகுதியாய் காணப்படுகிறது.
ஆனால் இந்த கடல் எப்படின்னு சொன்னா கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் தாழ்வான ஒரு பகுதியாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கடலுக்கு மேற்கு பகுதியில் வெஸ்ட் சைடில் என்ன இருக்கான், பெரிய மலைகள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் இருக்கான். அப்போ அந்த மலைகளில் உண்டாகுகிறதான அந்த காற்றுகள் என்ன செய்யும், அவ்வப்பொழுது அந்த கடலை நோக்கி வீசுமா. அப்போ கடல் என்ன செய்யும், கொந்தளிக்கக்கூடியதாக இருக்கிறது. காற்றும் கடல், புயலெல்லாம் எப்படி உருவாதுங்க, கடலில் தான் உருவாது இல்லையா, காற்று கடல். அந்த காற்றுகள் வீசும் பொழுது என்ன ஆகுது, பட்டணமெல்லாம் பாதிக்கப்படுது, மிகுந்த மழையெல்லாம் வருது. இதெல்லாம் என்னன்னா அந்த அந்த கடலை நோக்கி வருகிற சில காற்றுகள், அதை புயல் என்று நாம் சொல்லுகிறோம். ஓகே ரைட், இப்படியாக புயல் உண்டாகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அந்த படவில் ஏறி அக்கறைக்கு போகும்படி அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார். நல்லா கவனிக்கணும். இங்கே என்ன படிக்கிறோம், அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்களும் பின் சென்று ஏறினார்கள். இப்போ தலைவன் என்ன செய்கிறானோ சீஷர்கள் என்ன செய்யணும், அதை பின்பற்ற வேண்டும். ஆமேன். எதை குறிக்கிறது, ஒரு கீழ்ப்படுதலை குறிக்கிறது. ஆமேன். குடும்பமாக ஆலயத்துக்கு போகலான்னா கிளம்புன என்ன செய்யணும், எல்லாரும் கிளம்பிடணும். நான் வரல, இன்னைக்கு வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆமேன். இயேசு கிறிஸ்து படவில் ஏறின போது அவருடைய சீஷர்களும், ஆமேன், சீஷர்களும் all 12 they got into the boat. அது தலைவனுக்கு முழுவதும் கீழ்ப்படுகிறது. அதை போல குடும்பத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமேன். குடும்பத்தின் தலை யாரு, கணவன். ஆமேன். குடும்பத்தில் அடுத்தது யாரு, மனைவி, அம்மா, அப்பா அம்மா, அடுத்தது பிள்ளைகள். இப்போ தகப்பனுக்கு என்ன செய்யணும், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இந்த ஹைரார்க்கியில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படி ஒரு கீழ்ப்படுதல் இருக்கும் பொழுது குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கீழ்ப்படியல்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. பைபிளில் படிக்கிறோம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு அப்படின்றாரு. வேற எந்த சண்டையும் சொல்ல, எதை சொல்றாரு, மனைவியின் சண்டை. வேற பக்கம் தண்ணி ஒழுகுனா பிரச்சனை இருக்க, நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனால் வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகுனா எப்படி இருக்கும் சொல்லுங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், தூங்க முடியாது இல்லையா, பொருளெல்லாம் நனைஞ்சு போயிடும். அந்த மாதிரி மனைவியின் சண்டைகள். இப்போ மனைவியானவள் எப்படி இருக்கணும், கீழ்ப்படுதல் உள்ளவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பயபக்தி உள்ளவளாக இருக்க வேண்டும். ஆக தேவ பிள்ளையே, இந்த மாதிரி கீழ்ப்படிதல் குடும்பத்தில் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. ரைட். ஆக நிறைய உதாரணமெல்லாம் சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லாதபடியினால் நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். பாருங்க, இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். ரைட். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, படவில் ஏறி அக்கறைக்கு போகும்படியாக அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஜேர்னி ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், நல்லா. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும், ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல 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 என்ன ஆகுது, அதில் கஷ்டங்கள், கசப்புகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். துவக்கம் நல்லா இருக்கும், சிலருடைய வாழ்க்கையின் துவக்கம் நல்லா இருக்கு, ஆனால் பாதியில் என்ன ஆகுதுங்க, அது உடைந்து போகிறது. அந்த மாதிரி உடைந்து போக விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அதை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் பயணம் பண்ண ஆரம்பித்தார்கள். பயணம் இனிதாக ஆரம்பித்தது. அந்த 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 படகுல யார் இருக்கா, இயேசுவும் இருக்கிறார். அல்லேலூயா. படகு என்று சொல்லும் பொழுது இந்த படகு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த படகை முதல் உண்டாக்குனது யாருங்க, நோவா இல்லையா. யார் சொன்னா, கர்த்தர் சொன்னார், தேவன் சொன்னார். இந்த மெஷர்மெண்ட்ல, இந்த அகலம், இந்த நீளம், இந்த உயரத்துல செய்யணும் அப்படின்னாரு. அந்த அகலத்துல, உயரத்துல, நீளத்தை செஞ்ச போது அந்த படகு என்ன செஞ்சதுங்க,
தண்ணீரில் மிதந்தது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பேழைக்குள்ளார ஒரு குடும்பம் இருந்தது. அந்த பேழைக்குள்ளார சகல ஜீவராசிகளும் இருந்தது. சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருந்தது. ஒன்றை ஒன்று பிடித்து சாப்பிடக்கூடியது. ஆனால் என்ன ஆச்சுங்க, எல்லாம் அங்கே உள்ள அமைதலாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு மரங்கொத்தி இருக்கு. அந்த மரங்கொத்தினுடைய வேலை என்ன? மரத்தை கொத்துறது தான் வேலை. அந்த உள்ளே இருந்து கொத்திகிட்டே இருந்தால் என்ன இருக்கும்? கப்பல் ஓட்டையாக இருக்கும், தண்ணி உள்ளே வந்திருக்கும். ஆனால் அந்த மரங்கொத்தி என்ன இருந்துச்சு? அமைதியாக வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்துச்சு. அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க ஒரு வேளை மரங்கொத்தியாக இருக்கலாம். நான் மரங்கொத்தி, எனக்கு ஊசி போல வாய் இருக்குன்னு கொத்திக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஓட்டையாயிரும். இந்த பேழைக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கணும். அல்லேலூயா. யானையும் இருந்தது, பூனையும் இருந்தது. நான் பெருசு உருவத்தில் அவனை மிதிச்சு போடுவேன்னு சொல்ல யானை. ஆமேன். எல்லாம் ஐக்கியமாக சமாதானம். அதான் சபை. அல்லேலூயா. குடும்பமாகிய பேழை. அல்லேலூயா. அதே போல் அந்த பேழை தான் அந்த கப்பல் என்று சொல்லும் பொழுது பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வர்றது கப்பலில் தான் வரும். சரக்கு கப்பல், பயணிகள் கப்பல், 2 கப்பல் இருக்கு. அப்போது பாருங்க, இந்த எண்ணெய் வருது, ஆயில், பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் இதில் வருதுங்க, கண்டெய்னர்ஸில் வருது. அதெல்லாம் சுமந்துட்டு வர்றது என்ன? கப்பல். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது கப்பல். இப்போ கப்பல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆக தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை கப்பல்களைப் போல இருக்கணும்னு நினைக்கிறார். ஆமேன். சிலர் விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். இந்த கப்பலை போல விசுவாசம் இருக்கணும். அதை என்ன செய்யக்கூடாது? இந்த கப்பலை உண்டாக்குறதுக்கு நோவாக்கு எவ்வளவு காலம் ஆச்சுங்க? 120 வருஷம். 120 வருஷம் ஆச்சு. அப்போ ரொம்ப நாள் ஆகும் கப்பலை உருவாக்கி அது மிதந்து அது பாதுகாக்கணும்னா சும்மா உடனே என்ன செய்யாது, வராது. அதுக்கு நாட்கள் எடுக்கும், காலங்கள் எடுக்கும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னா உடனே என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. காலங்கள் எடுக்கும், நாட்கள் எடுக்கும், நேரங்கள் எடுக்கும், உழைப்புகள் எடுக்கும். இதெல்லாம் செய்ய தான் என்ன ஆகும்? ஒரு நிறைவு அடையும். அது மிதக்க ஆரம்பிக்கும். அல்ல சமாதான சந்தோஷம் இருக்கும். அந்த கப்பலுக்குள் இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கப்பலுக்கு வெளியே இருந்தவர்கள் மாண்டு போனார்கள். அல்லேலூயா. ரைட். இந்த சம்பவத்தை குறித்து நாம் இங்கே படிக்கும் பொழுது இதை 3 சுவிசேஷங்களில் வாசிக்கலாம். அடுத்தது இதே சம்பவத்தை நாம் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட இருந்தது. அந்த கடல்ல வேற படகுகளும் இருந்தது. ஆனா வேற படகு என்ன ஆச்சுன்னு தெரியல. இயேசு இருந்த படகு பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளை, நம்முடைய படகுல யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அந்த படகுல இயேசு இருக்கும் பொழுது அந்த பயணத்துல என்ன போராட்டம் வந்தாலும் சரி, அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. இயேசு இல்லாத படகு குறித்து அட்ரஸ் இல்லை, என்ன ஆச்சுன்னு போடப்படல. ஆனால் இயேசு இருந்த படகு அக்கறை சென்று சேர்ந்தது. அல்லேலூயா. இதை வைத்து ஒரு மலையாள பாடலை எழுதியிருக்கிறாங்க. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டாம். ஆமாம். காற்றினையும் கடலினையும் அதட்டிய தேவன் உன் படகில் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய படகுல இயேசு இருக்கும் பொழுது எதை குறித்து என்ன செய்ய வேண்டியில்லை, பயப்பட. காற்றை குறிச்சும் பயம் வேண்டாம், கடலை குறிச்சும் பயம் வேண்டாம், புயலை குறிச்சும் பயம் வேண்டாம். ஏன்னா அதை உண்டாக்கினவரே யாரு? இயேசு. அவர் நம்முடைய படகுல இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிள்ளை, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கை படகுல யார் இருக்கணுங்க? இயேசு இருக்க வேண்டும். அல்லேலூயா.
இயேசுவுக்கு நம்முடைய படகை கொடுக்கணும். பேதுரு இரவு முழுவதும் போராடி ஒரு சின்ன மீன் கூட அகப்படாமல் கரையிலே வந்து படகை நிறுத்துகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அங்கே நின்று கொண்டிருந்த படவில் ஒன்றில் இயேசு ஏறினார். அந்த படகு யாருடைய படகா இருந்தது? அது சீமோனுடைய படகா இருந்தது. அல்லேலூயா. அப்ப காலி படகு, ஒன்றுமில்லாத படகு, அந்த படகுல இயேசு ஏறுவதற்கு இடம் கொடுக்கணும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை படகுல, நம்முடைய குடும்ப படகுல இயேசுவுக்கு என்ன செய்யணுங்க? இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பா நீங்க வாங்கப்பா, என் படகுல ஏறுங்கப்பா, என் வாழ்க்கையில வாங்கப்பா என்று வருந்தி அழைக்கும் பொழுது அவர் என்ன செய்வாருங்க? நம்முடைய படகில் வருவார். அல்லேலூயா. ஆமென். எம்மாவூர் சீடர்களோடு இயேசு நடந்து சென்றார். நடந்து சென்ற பொழுது அவர் பேசிக்கொண்டே போகிறார்கள். அந்த குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அவங்க வீட்டுக்கு போக பார்க்கறாங்க அந்த 2 சீஷர்கள். இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். ஆனா அந்த 2 பேர் என்ன செய்யறாங்க? அவரை வருந்தி அழைத்தார்கள். ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அழைத்தார்கள். அழைத்த பொழுது இயேசு அவர்களோட கூட போனார். ஆமென். அதை போல ஆண்டவரை நாம் அழைக்கும். நம்ம வாழ்க்கையில வாங்கப்பா, என் குடும்பத்துல வாங்கப்பா, என் குடும்பத்துல தங்கி இருங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி யார் வீட்டில் இருந்தது? ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்தது. அல்லேலூயா. அவன் வீட்டில் இருந்த நாட்கள்ல கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்ப யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கணும்னு என்ன செய்யணும்? இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டுல நீங்க கூப்பிடுறீங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா தான் வருவேன். இல்லை காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கு, நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நின்று பாப்பா போயிடுவேன். இப்போ வாங்கன்னு கூப்பிட்டா உள்ளே வருவோம், உள்ளே வந்து உட்காருங்கன்னா உட்காருவோம். அதே போல் உட்கார வச்சுட்டு இருங்க வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் போய் உங்கள் வேலையை செஞ்சிட்ருக்கிறீங்க. என்ன ஆகும்? நான் கொஞ்ச நேரம் சுற்றி முற்றி பார்ப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அப்புறம் ஏதாவது செல்லில் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ ட்ரெண்டில் சொல்கிறேன் இல்லையா? இப்போ ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்காந்தாலும் என்ன பண்ணுறாங்க? உடனே எல்லாத்து கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் இல்லாத ஆள் யாராவது இங்கே இருக்கீங்களா? பைபிள் இல்லாமல் கூட வந்திருப்பீங்க, ஆனால் ஃபோன் இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் கிடைச்சாலும் உடனே எடுத்து பார்க்கணும். ஊழியக்காரங்க பைபிள் எடுத்து பார்க்குறேன், திருப்பறேன், படிக்கிறேன். நீங்கள் வரவே இல்லை. இருங்க வந்துடுறீங்கம்மா. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. நான் என்ன செய்வேன்? சரி போயிட்டு வரேங்கன்னு போயிடுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பேசுனீங்கன்னா என்ன செய்வோம்? பேசிகிட்டே இருப்போம், உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவரை வீட்டுக்குள்ளே அழைச்சி அவர் மூளையில் உட்கார வச்சிடக்கூடாது, அவரோட உறவாடி கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வேலை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் அவரோட என்ன செய்யணும்? இருதயத்தில் அவரோட பேசிகிட்டு இருக்கணும். ஆமென். அவரை பாடிட்டு இருக்கணும், வசனங்களை தியானிச்சுட்டு இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் அவரோட உறவாடுறது. அப்போ உறவாடி கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அங்கே இருப்பார். அல்லேலூயா. அதான் சண்டே ஸ்கூல் பாடல் சொல்லுது, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, அங்கே சந்தோஷம் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே. இல்லையா? இப்போ தேவ பிள்ளையை ஆண்டவரை நாம் அழைக்கிறதோடு மாத்திரமல்ல, அவரோடு என்ன செய்யணும்? உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கணும். இன்னைக்கு மனிதர்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நேரமே இல்லைங்க. என்ன இல்லை? நேரமே இல்லைங்க. மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, நேரமே இல்லைன்னு சாப்பிடாது இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நேரமே இல்லைன்னு குளிக்காம இருப்பாங்க, அது சோம்பேறித்தனம். ஆனால் நேரமே இல்லைன்னு சாப்பிடாம இருக்கிறோமா? நேரமே இல்லைன்னு டீ குடிக்காமல் இருக்கிறோமா? சிலருக்கெல்லாம் எங்கே உட்கார்ந்தாலும் டீ குடிக்கணும், உட்கார்ந்த இடத்துல டீ குடிக்கணும், அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ஆனால் ஆண்டவரை தேடுறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் வேதம் வாசிக்கிறதுக்கும் நேரமே இல்லைங்க. ஆமென். ஆக ஆண்டவரும் சொல்லிடுவார், என்னை உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கும் நேரமே இல்லைன்றவார். ஆமென்.
நம்முடைய ஆண்டவர் பிஸி காட், சாதாரண கடவுள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற 840 கோடி மக்களையும் அவர் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, ஆயிரமாய் திரிகிற மிருக ஜீவன்கள், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கும். எத்தனை காக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அதை எல்லாம் அவர் போஷிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை குழந்தை அழுகுது, எத்தனை குழந்தை வியாதியில் இருக்கு, எத்தனை பேர் ஐசியூவில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும்னா நம்ம அவரோட உறவாடிட்டே இருந்தா தான் அவர் நம்மேல் நினைவுள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆமென். இயேசுவை படகுல அழைத்தார்கள். ஆமென். வேற படகை பத்தி சொல்ல, மற்ற படகுகளும் இருந்தது, மற்ற குடும்பங்கள் இருக்கிறாங்க, மற்ற நபர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி சொல்ல. இயேசு இருந்த படகு. அல்லேலூயா. அப்படியான நம்முடைய படகுல இயேசு இருக்கணும். அல்லேலூயா. அந்த படகை ஆண்டவர் நல்ல படகா கெட்ட படகான்னு பார்க்கல. ஆமீன். படவிலே அவர் இருந்தார். அப்ப நம்ம உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா படிச்சவங்களா படிக்காத அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். என்னப்பா எனக்கு இடம் கொடுக்குறியா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏழைகளின் தேவன். ஆமீன். திக்கற்றவர்களின் தேவன், உதவியற்றவர்களின் தேவன். அல்லேலூயா. ஆக தேவப்பிள்ளை ஆண்டவர் ஸ்டாண்டர்ட் பார்த்து வரதில்லை, நம்ம இருதயை திறந்து கொடுத்தா போதும் அவர் வந்துடுவார். அல்லேலூயா. வாரும் ஆண்டவரை அழைச்சா போதும் என்ன செய்வார்? வந்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த படவுல அவருக்கு இடம் கொடுத்தார்கள். அவர் என்ன பண்ணாருங்க? உள்ளே வந்து விட்டார். உள்ளே வந்து விட்டு பயணம் தொடங்க. படகு ஓடுகையில் என்ன படிக்கிறோங்க? படகு ஓடுகையில் தான் படிக்கிறோம் இல்லையா? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் படுங்க. படகு ஓடுகையில், படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே என்னதுங்க? படகு ஓடுகையில். ஓடுகையில் வாழ்க்கை பயணம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஓட்டத்துல இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாராம்? கப்பலினுடைய பின்னணியத்திலே இருந்தார்னு படிக்கிறோம். எங்கது என்ன படிக்கிறோம்? பின்னணியத்திலே இருந்தார். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிங்க. பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து, பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். நித்திரையாயிருந்தார். அப்போ கப்பலினுடைய முன்னணியில யார் இருப்பா? ஓட்டுறவங்க இருப்பாங்க. பின்னணியில யார் இருப்பாங்க? விருந்தாளிகள், ஓய்வெடுக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ எங்க வைக்கணும்? நம்ம வாழ்க்கையில முன்னாடி வைக்கணுமா பின்னாடி வைக்கணுமா? ஆம், இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வைக்கணும். தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் எனக்கு பின்னாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? சங்கீதம் 16 என்ன சொல்றாருங்க? புரியுது உங்களுக்கு சொல்றது? பின்னாடி எல்லாம் கேட்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? புரியுதுங்களா? அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கர்த்தரை எப்பொழுதும் முன்னாடி வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வைக்கணும். கீப் ஃபர்ஸ்ட் காட் தென் அதர் திங்ஸ். முதல்ல ஆண்டவரை வைக்கணும். அல்லேலூயா. சீக் ye first the kingdom of God. முதல்ல தேவ ராஜ்யத்தை தேடுங்க. இப்ப முதன்மையா இருக்க வேண்டியவர் என்ன செஞ்சிட்டாங்க? பின்னாடி வச்சுட்டாங்க. படகு ஓடுகையில் அவர் நித்திரையா இருந்தார். காரணம் என்னன்னா அவரை பின்னாடி வச்சுட்டாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? பின்னாடி வைக்க கூடாது. ஆமென். பின்னாடி ஆண்டவரை நீங்க கெஸ்ட், நீங்க உட்காருங்கன்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யக்கூடாது? உட்கார வைக்க கூடாது. ஆண்டவரை செயல்பட விடணும். அப்பா நீங்க ஓட்டுங்கப்பா படக, நீங்க வாழ்க்கை பயணத்தை நீங்க நடத்துங்கப்பா, நீங்க தான் குடும்பத்தின் தலைவர், ஆசாரியர், மீட்பர் அப்படின்னு சொல்லி அவர் கையில ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு முறையும் கார் டிரைவ் பண்ணும்போது இந்த சீட்டில், டிரைவிங் சீட்டில் உட்காந்து ஸ்டேரிங்கை பிடிச்சி சொல்லுவேன், அப்பா நான் ஓட்டக்கூடாதப்பா, நீங்கள் ஓட்டணும். அல்லேலூயா. நீங்கள் தான் நான் பெரிய டிரைவர் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனால் பாருங்கள், தொலை தூரங்கள் ஓட்டி இருக்கிறேன். ஆண்டோடைய கிருபையினால் சில நேரங்கள் அப்படியே கண் அசந்துருவேன், முழிச்சு பார்த்தா வண்டி பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் தான் பாதுகாத்தார். அல்லேலூயா. இப்போ அவர் கையில் நம்ம வாழ்க்கையை கொடுக்கணும். ஆமென். அவர் கையில் கொடுக்காம அந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க?
அவரை பின்னாடி பின்னணியத்தில் பின்தட்டில் பேக்கில் அனுப்பிட்டாங்க. அங்கே குஷன்லாம் போட்டிருக்கு. அங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? படுத்தார், நித்திரையாக இருந்தார். இங்கே தான், இந்த இடத்துல தான் ஆண்டவர் நித்திரையாக இருந்தார் அப்படின்னு படிக்கிறோம். வேற எங்கேயுமே படிக்க முடியாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. இப்போ அவருக்கு தலைவனை போட்டு வச்சு நீங்கள் படுத்து தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன், என்ன ஆகும் சொல்லுங்க? அவர் தூங்கிட்டாரு, நம்ம வாழ்க்கை திண்டாட்டம் ஆயிரும். ஆமேன். படகு ஓடுகையில், படகு வாழ்க்கை பயணம் தொடங்கும் போது நல்லா இருக்கும். வாழ்க்கை செல்ல செல்ல, ஆமேன், குடும்பங்கள் போக போக, ஆமேன், இந்த மாதிரி வாழ்க்கை போக போக இடையில் என்ன வருங்க? காற்று. ஏன்னா பக்கத்தில் என்ன இருக்கு? வெஸ்ட் சைடு, மேற்கு பக்கத்தில் மலைகள் நிறைந்த பகுதி, பள்ளத்தாக்கள் நிறைந்த பகுதி. அங்கே இருக்கிற காற்றுகள் என்ன செய்யும்? கடல்ல மோதும், அடிக்கும். அப்ப அடிக்கும் போது என்ன ஆகும்? படகு அமிழத்தக்கதாக. இப்போ வாழ்க்கை பயணம் தொடங்கும் போது நல்லா இருக்கு. சுற்றிலும் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் நமக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரும், நமக்குள்ள கஷ்டங்களை கொண்டு வரும். ஒருவேளை வேலைக்கு போறீங்க, நீங்க நல்லவங்க தான், ஆனா கூட வேலை செய்றவங்க விரோதமா செயல்படுவாங்க. அதிகாரிட்ட போய் உங்களை போய் தவறா சொல்லி கொடுப்பாங்க. ஆமேன். உங்களுக்கு மேல தேவையில்லாத பழி சுமத்துவாங்க. அப்படி எல்லா பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரை தூங்க வச்சிடக்கூடாது, நாம போராடக்கூடாது. இங்கே சீஷர்கள் போராடி போராடி பார்த்தாங்க. ஆமேன். அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த இடத்துல படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால். ஆமேன். பைபிள்ல இந்த இடத்துல படிக்கிறோம் பாருங்க. இந்த மூணையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். அதான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஒத்து பார்க்கணும். ஆமேன். ஒரு வீட்டில் சாப்பிட்றோம்னா அங்கே ஒரு வேளை என்ன இருக்கலாம்? பல வகையான குழம்புகள் இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு வச்ச சாம்பார் இருக்கலாம், நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கலாம், முந்தானத்தை வச்ச கறி குழம்பு இருக்கலாம். ஆனால் என்ன ஆகும்? எல்லாத்தையும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மூணு பகுதியும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் அதில் இருக்கிற உண்மையான சத்தியம் நமக்கு புரியும். அப்போ இங்கே என்ன படிக்கிறோம் பாருங்க, 8ஆம் அதிகாரம், அதாவது மத்தேயு 8:24 படிங்க. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, சிஸ்டர், மத்தேயு 8:24, மத்தேயு 8:24. அப்பொழுது படகு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அல்லேலூயா. என்னாகுதான் பாருங்க, படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய். இந்த காற்று வர்றது எதுக்கு? படகை கவிழ்த்து போடணுன்றதுக்காக. ஆமேன். கடலை கொந்தளிக்க செய்யணுன்றதுக்காக. வாழ்க்கை பயணம் தடைப்படணும், முன்னேற்றம் தடைப்படணும், வாழ்க்கை சமாதானம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன ஆகுதுங்க? அந்த பகுதிகளில், மேற்கு பகுதியிலிருந்து வீசுகிற காற்று கடலை கொந்தளிக்க செய்கிறது. அங்கே பார்க்கிறோம், கடல், அதாவது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய். கடல்ல ஒரு அலையா வரும், அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமேன். குடும்பத்தில் செலவுகள் மாற்றி மாற்றி, டெய்லி செலவு. காலையில் கடைக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. வீட்டில் அப்பாடான்னு உட்காரும் போது மனைவி சொல்லுவாங்க, ஏங்க இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் மறந்துட்டேனே, வாங்கிட்டு வாங்க. எப்படி இருக்கும்? பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கேட்பாங்க, அப்பா இன்னைக்கு ஸ்கூலில் ஒரு சின்ன ஃபீஸ் கட்டணும். எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மாற்றி மாற்றி செலவுகள் வந்துட்டே இருக்கு இல்லையா? அலைகளை போல செலவுகள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் சமாளிக்க தான் இயேசு நம்முடைய படகுல இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இங்க என்ன படிக்கிறோம் பாருங்க, அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. பெருங்காற்று. இந்த காற்று மிகப்பெரிய காரியத்தை செய்யும், அழிவை கொண்டு வரும். பெருங்காற்று உண்டாயிற்று. அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம் படிங்க.
அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது லூக்கால 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், கடலிலே சுழல் காற்று உண்டானதால். இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் அதிலிருந்து பாருங்க, கடல்ல பெருங்காற்று வந்தது, பலத்த சுழல் காற்று வந்தது. அப்புறம் என்னாச்சு? சுழல் காற்று வந்து படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதினது. அவர்கள் மோசம் அடையத்தக்கதாக அப்படின்னு படிக்கிறோம். அதுவே நீங்க என்ஐவி டிரான்ஸ்லேஷன்ல, என்ஐவி பைபிள், இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருந்தா நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது அங்க படிக்கிறோம், அதாவது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் படிக்கும் பொழுது, வித்தவுட் வார்னிங் a furious storm came அப்படின்னு போட்டிருக்கு. வித்தவுட் வார்னிங், எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல், எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லை, வித்தவுட் வார்னிங் there came a furious wind அப்படின்னு போடப்பட்டு ஸ்ட்ராம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். அப்ப என்னன்னா, சில காரியங்கள் முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கப்படும். புயல் வரப்போகுது, மழை வரப்போகுது, இந்த மாதிரி அறிவிக்கப்படும் போது ஜனங்க என்ன செய்வாங்க? அலர்ட் ஆயிருவாங்க. ஆனா இங்க எந்த முன் அறிவிப்பும் இன்றி ஒரு சுழல் காற்று வருகிறது, ஒரு பெருங்காற்று வருகிறது, ஒரு பலத்த காற்று வருகிறது. அந்த காற்று வருகிற நோக்கம் என்ன? அந்த படகை கவிழ்க்க வேண்டும், அந்த படகு பயணத்தை மேற்கொள்ள கூடாது, அந்த படகு கடலிலே மூழ்கி போக வேண்டும். அந்த மாதிரி பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது எப்படி ஆகுதுங்க? அந்த வாழ்க்கை பயணம் தடைபடுகிறது, ஸ்தம்பிக்க வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி நம்ம இருத்துகிறது. அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? அநேக குடும்பங்கள்ல சில பிரச்சனைகள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. எப்படி வருது? பலத்த காற்றை போல வருகிறது, சுழல் காற்றை போல வருகிறது, சூறாவளியை போல வருகிறது. அந்த காற்றை நாம் எப்படி மேற்கொள்வது என்று என்ன செய்யல தெரியல. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உலகத்துல 4 வகையான காற்று. அந்த காற்றுகள்ல ரொம்ப மோசமான காற்று என்ன காற்று? சூறாவளி காற்று. அந்த சூறாவளி காற்றை கண்டு எல்லா பறவைகளும் பயந்து திரும்பி போயிரும். ஆனா ஒரே ஒரு பறவை மாத்திரம் அந்த சூறாவளி காற்று மத்தியில தன் இறகுகளை அது பலப்படுத்தி கொண்டு அதை எதிர்நோக்கி பாயுமா, அதுதான் கழுகு. அல்லேலூயா. அதை போல ஒரு தேவ பிள்ளை பிரச்சனையை கண்டு அவன் சோர்ந்து போய் முடங்கி படுத்துக் கொள்ளுகிறவன் அல்ல. அவன் பிரச்சனைகளை சந்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. ஆமென். என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அவைகளை எதிர்கொண்டு போகும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பலத்த காற்று, சுழல் காற்று, பெருங்காற்று, என்ன காற்று வந்தாலும் சரி படகை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா படகுக்குள்ள யார் இருக்கிறா? காற்றினையும் கடலினையும் அதட்டிய இயேசு உன் படகிலுண்டு. காற்றினையும் கடலினையும் அதட்டிய இயேசு உன் படகிலுண்டு. அக்கறை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு பயணம் போகும் சீயோன் பயணியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. காற்றினையும் கடலினையும் அதட்டிய இயேசு உன் படகிலுண்டு. காற்றினையும் இயேசு உன் படகிலுண்டு. அல்லேலூயா. ஆமென். படகு அமிழத்தக்கதாக என்னாச்சாம்? கடல் கொந்தளித்தது. அப்ப என்ன செஞ்சாங்க? அவர்கள் எல்லாம் யாருங்க? சீஷர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கல தேறினவர்கள், கடல் கரை பகுதியிலே இருக்கிறவர்கள், கடல்ல பழகினவர்கள். அவங்க சுயமா சமாளிச்சு பார்த்தாங்க,
எப்படியாவது பண்ணிடலான்னு இப்ப தண்டு வெளிச்சு பார்த்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. உடனே என்ன செஞ்சாங்க? அப்பொழுது அவருடைய சீஷர்கள், 25வது வசனம், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து அவரை எழுப்பி, ஆமென், என்ன செய்றாங்க? They came to Jesus. அவர் இயேசுவிடத்திலே வந்து, அவர் உள்ள இருந்தாலும் என்ன செய்றாங்க? அவரிடத்திலே வந்து, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் வேதத்திடத்துல வரணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பழக்கம் வரணும். அல்லேலூயா. ஆக இயேசுவிடத்திலே வந்து, எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து, ஆமென், ஆமென், அல்லேலூயா. இயேசுவிடத்துல வரணும், ஆலயத்துக்கு வரணும், ஜெபத்துக்கு வரணும், வேதத்திடத்துல வரணும், வேதத்தை எடுத்து படிக்கணும். ஆமென். இயேசுவிடத்திலே வந்து அவரை என்ன செய்றாங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும். என்ன சொல்றாங்க? மடிந்து போகிறோமே என்றார். ஆண்டவரே எங்களை ரட்சியும், ரட்சியும், ஆண்டவரே எங்களை ரட்சியும். கஷ்டம், ஆபத்து, அலைகள் கொந்தளிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, காற்று அடிக்கிறது, கப்பல் போக முடியல, ஸ்தம்பிக்கிறது, அது சாயற மாதிரி என்ன செய்யுது? 2 பக்கம் அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. உடனே என்ன செய்கிறார்கள்? இயேசுவிடத்திலே ஓடி வருகிறார்கள். வாழ்க்கையில என்ன இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருதா, அது கவிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வருகிறதா, போராட்டங்கள் வருகிறதா, உடனே எங்க வரணும்? இயேசுவிடத்திலே வர வேண்டும். அல்லேலூயா. அவர் பாதத்திலே விழ வேண்டும். அவரை பார்த்து, ஐயா காப்பாத்துங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோமே. அடுத்தது மார்க்கு 4:38 படிங்க. என்ன படிக்கிறோம்? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அடுத்து என்ன சொல்றாங்க? போதகரே. மத்தேயுல படிக்கும்போது ஆண்டவரே நாங்க, இப்ப என்ன செய்யறாங்க? போதகரே அப்படின்றாங்க. லூக்கால 8:14 படிங்க. லூக்கா 8:14. சீக்கிரம். உள்ளுள்ள இடங்களில் லூக்கா 8:14. லூக்கா 8:24. 24. அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே, 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 மடிந்து போகிறோமே என்று அவரை எழுப்பினார்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசுவிடத்தில் வந்து என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, போதகரே, ஐயரே, ஐயரே. அல்லேலூயா. ஆமென். இப்ப தேவன் இடத்துல வந்து, அப்பா, தேவனே, ஏசப்பா. ஆமென். தேவ பிள்ளை, ஆண்டவர் எப்படி வேணா கூப்பிடலாம். ஆமென். அவர் இடத்துல வரணுங்க. அப்பா, தகப்பனே, ராஜாவே, கர்த்தாவே, எனக்கு இறங்கும் என்று கேட்டா என்ன ஆகும்? உடனே அவர் எழுந்தார். அல்லேலூயா. சில பேரை எழுப்பவே முடியாது. ஆமென். என்ன செய்ய முடியாது? எழுப்பவே முடியாது. எழுப்புறாங்க தெரிஞ்சா இன்னும் நல்லா போதிப்படுத்துக்குவாங்க. ஆமென். ஆனா இங்க இயேசுட்ட ஒரு சின்ன சவுண்ட் தான். அப்பா, போதகரே, ஐயரே, ஆண்டவரே எங்களை ரட்சியும். லார்ட் ப்ளீஸ் சேவ் அஸ், we are in agony. நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம், நாங்கள் சூழ்நிலையில் இருக்கிறோம், எங்களை காப்பாற்றும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்படியா? சிரிக்கல. அவர் கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவர் என்ன செய்யல? சந்தோஷப்படல. உடனே இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். என்ன பண்ணாரு? He rebuked the storm and the sea. அவர் அதட்டினார். ஆமென். என்ன பண்ணாருங்க? அதட்டினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகாரம் அவர் இடத்துல என்ன இருக்குங்க? All power, all dominion, all authority. ஆமென். Over natures, over sea, over storm, over thunder, everything he has authority. ஆமென். அவருக்கு வல்லமை இருக்கிறது. தேவ பிள்ளை, உங்க வாழ்க்கையில வருகிற வியாதியின் மேல ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. உங்க வாழ்க்கையில வருகிற பொருளாதார நெருக்கடியின் மேல ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. உங்க குடும்பத்தில் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. அவரிடத்துல சொல்லி, ஆண்டவரே அதை பார்த்து கொள்ளும், இதிலிருந்து விடுதலை தாரும் என்று, ஐயரே, போதகரே, காப்பாற்றும் என்றால் அவர் எழும்புவார். அல்லேலூயா. அந்த காரியங்களை அதட்டுவார். அல்லேலூயா.
ஆமென். அதற்றினார். பைபிள்ல படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம் படிங்க. புக் ஆஃப் மார்க் சாப்டர் 1 verse 25. அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று அதை அதற்றினார். பிசாசு அலக்களிக்குது, பிசாசு உபத்திரவப்படுத்துகிறது. இப்ப பிரச்சனையை கொண்டு வருகிறவன் யாரு? பிசாசு. பயணம், இயேசுவோடு போகிற பயணத்தை அந்த தடை செய்கிறவன் யாரு? பிசாசு. எப்படி வரான்? பல கோணங்கள்ல வரான். காற்றை வீச செய்யறான், கடலை கொந்தளிக்க செய்யறான். பிசாசு கஷ்டத்தை கொண்டு வரான், வியாதிகளை கொண்டு வரான், போராட்டங்களை கொண்டு வரான். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமத்தினால் அதட்டி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவைகளை கட்டி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு பிசாசை அதட்டினார். அந்த பிசாசு என்ன செய்த? அலக்களித்து கொண்டிருக்கிறது, அவனை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி அலக்களிப்பு, குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துன்பம், துயரம், இதெல்லாம் ஒரு அலக்களிப்பு. இதெல்லாம் யார் கொண்டு வருகிறது? சத்துரு மறைமுகமாக கொண்டு வரான். எப்படியாவது பயணத்தை தடை செய்யணும், ஜெபிக்கிறத தடை செய்யணும், ஆலயத்துக்கு போறத தடை செய்யணும். சில குடும்பத்துல சொல்றாங்க, வீட்டுக்காரர் சொல்றாரு ஆலயத்துக்கு போகாத அப்படின்னு. என்ன அர்த்தம்? பிசாசு அவர் மூலம் செயல்படுகிறார். அதற்றணும், இடம் கொடுத்து. அப்படியா, ஆஹா ஓஹோன்னு என்ன ஆகும்? தலை மேல ஏறி உட்கார்ந்துருவான், பயணத்தை நிறுத்திடுவான், ஆலயத்துக்கு நிறுத்திடுவான். அப்புறம் என்ன ஆகும்? பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு இடம் கூடாது, சத்துருவுக்கு இடம் கூடாதிருங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். இந்த சத்துருவை அதட்டினார். அதே தேவன் என்ன செய்றார்? இங்க காற்றையும் கடலையும் அதட்டினார். அதட்டினார். என்ன ஆச்சு? அங்க படிக்கிறோம், உடனே. அல்லேலூயா. உடனே, immediately there was relief. அல்லேலூயா. அங்கே விடுதலை உண்டானது. அல்லேலூயா. இப்ப வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம் வரும்போது நேரம் எங்க ஓடணும்? பரிகாரியை தேடி அல்ல, இயேசுவிடத்துல வரணுங்க. அல்லேலூயா. யார் இடத்துல வரணும்? உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சலில் அமர்ந்து கொண்டிருக்கிற இயேசுவிடத்துல வந்து, ஐயா காப்பாத்துங்க, போதகரே காப்பாத்துங்க, ஆண்டவரே காப்பாத்துங்க, என் சூழ்நிலை மோசமா இருக்கிறது, என் குடும்பம் கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு இருக்கிறது, இதை மாற்றுங்கள் என்று சொன்னால் உடனே இயேசு எழும்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டினவர் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளை, உன் குடும்பத்திலே ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்திலே ஓடி வந்து அவருக்கு பின்னணியத்தில் இடம் கொடுக்காமல் முன்னணியத்தில் இடம் கொடுத்து, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றால், எவ்வளோ பெரிய பலத்த காற்று, சுழல் காற்று, பெருங்காற்றா இருந்தாலும் என்ன ஆகும்? அவர் சொல்லுவார், be quiet. A storm, I tell you, be quiet. ஆமென். பெருங்காற்றே என்ன செய்? அமைதலாயிரு. இம்மீடியட்லி உடனே அது எங்க போச்சுன்னு தெரியல. ஆமென். இயேசு எழும்புனார்னா போதும், என்ன ஆகும்? சத்துரு எங்க போறேன்னு தெரியாது, பிரச்சனை எங்க போறேன்னு தெரியாது, போராட்டம் எங்க போறேன்னு தெரியாது. ஏன்னா அவர்தான் தேவன், அவர்தான் வல்லவர், அவர்தான் சர்வ வல்லவர். அதட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் அமைதியானதுக்கு அப்புறம் என்னாச்சு? திரும்ப பயணம் தொடர்ந்தது. பயணம் ஸ்தம்பிக்கல, பயணம் நின்று போகல, திரும்ப தொடர்ந்தது. அந்த மாதிரி திரும்ப தொடர்ந்து எங்க போனாங்க? அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. ஆக இந்த பூலோகம் இது இக்கரை, அக்கறை பரலோகம். இந்த பரலோகத்துக்கு போகும் பொழுது வழியில பல போராட்ட, படகு ஓடுகையில் வாழ்க்கை போராட்டம் வரும், கஷ்டம் வரும், போராட்டம் வரும். எல்லாவற்றிலும் மத்தியிலும் யாரை முதன்மையா வைக்கணும்? இயேசுவை முதன்மையா வைக்கணும். ஆமென். அந்த கஷ்டங்கள் வரும்பொழுது யாரை கூப்பிடணும்? இயேசுவை கூப்பிடணும். அல்லேலூயா. அவர் வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை கூப்பிட்டால் அவர் எழும்புவார். தலையணை போட்டு படுக்க வச்சுட்டா தூங்கிட்டே தான் இருப்பாரு. அவருக்கு அழிவு வராது, நமக்கு தான் அழிவு வரும். அல்லேலூயா. தேவகுமாரன், அவர் யாரால் அழிக்க முடியாது. ஆனா நம்ம பிரச்சனை, போராட்டம் என்ன செய்யும்? மேற்கொண்டு அழித்து விடும். ஆக தேவ பிள்ளை அவரை எழுப்பணும்.
ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அமர்ந்திருக்க விடாதிருங்கள், எனக்கு தலையணியை போட்டுறாதீங்க, எனக்கு வேலை செய்வீங்கன்றார். அல்லேலூயா. அவரிடத்துல நாம் போகணும், அவரை முதன்மையா வைக்கணும். கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது கூப்பிட்டால் அதை ஆண்டவர் உடனே மாற்றுவார். உடனே, அந்த வார்த்தை ரொம்ப அற்புதம், உடனே மாற்றுவார். எதுவும் உடனே நல்லாகாது, ஆனா இயேசு உடனே சுகம் கொடுப்பார். உடனே இம்மீடியட் ரிலீஃப். அல்லேலூயா. இம்மீடியட். எப்படி ஒரு ரீசார்ஜ் பண்றீங்க, பணம் கட்டின உடனே என்ன அது செல்போன் வேலை செய்யுது, அந்த மாதிரி உடனே அல்லேலூயா ஆண்டவரை கூப்பிட்டா உடனே செயலாற்றுவார், உடனே கிரியை செய்ய, உடனே மாற்றுவார். அந்த இயேசு இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். உங்களோடு வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆக புயல் அடிக்கிறதா, பெருங்காற்று அடிக்கிறதா, சுழல் காற்று அடிக்கிறதா, அப்பா ஐயரே, போதகரே, ஆண்டவரே ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும். ஒரு சத்தம் போட்ட போதும் உடனே எழுந்து அதற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கும் அதட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய அதிகாரத்துக்கு, ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நடத்துவார் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.